வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. நீங்கள் எல்லாரும் எல்லா நாட்களிலும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இந்த வாரம் ஆடி வாரம் அப்படின்னு போட்டிருக்கிறார். சரி, ஆடியின் சிறப்பை தொடர்ந்து பேச சொல்லியிருக்கிறாரு. முன்னால் விளக்கு எரியுது அப்படின்ன உடனே நமக்கு என்ன மனசில் தோணும்? ஆடி வெள்ளி. ஆடி வெள்ளி அன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா எல்லா கோவில்கள்லேயும் பெண்கள் கூட்டமாக சேர்ந்து கூட்டு வழிபாடு வீட்டிலையும் செய்வாங்க, வீட்டில் தனியாகவும் செய்வாங்க, இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெண்களை கூட்டிக்கிட்டு ஒரு வீட்லேயும் செய்வாங்க, இல்லையா கோவிலில் பெரிய அளவுலேயும் செய்வாங்க. என்ன? திருவிளக்கு பூஜை. இந்த விளக்கு பூஜை எதற்கு அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு உள்பொருள் என்னன்னு கேட்டால், அஞ்ஞானமாகிய இருளை நீக்குவது ஞானம் என்னும் சுடர். ஒரு விளக்கு அதன் ஒளியினால் ஒரு இருட்டான அறைக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அங்கே என்னெல்லாம் இருக்குங்கிறது பளிச்சுன்னு தெரியணும்னா ஒரு விளக்கு ஏற்றி வைத்தால் போதும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இருள் இருந்தால் இறை அருள் மட்டும் ஒரு சின்ன விளக்காக எரிய ஆரம்பிச்சதுன்னா நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கை வளமாகும். அதுக்காகத்தான் தினமும் விளக்கேற்றி வைக்கிறதுக்கு வீட்டுக்கு ஒரு மருமக வேண்டாமான, ஏன் மாமியார் ஏற்ற மாட்டாங்களா நீங்கள் கேட்கலாம். யார் வேணால் ஏற்றலாம். இந்த காலத்தில் ஆண்கள் கூட ஏற்றுறாங்க. ஏன்னு கேட்டால் விளக்கு எரியணும், யார் ஏற்றினால் என்ன, இல்லையா? ஆனால் அந்த காலத்தில் பெண்கள் வீட்டிலையே இருந்து விளக்கேற்றுவது, சுவாமிக்கு எல்லாம் செய்கிறதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களும் அவன்னு ஓடிட்டுருக்குறாங்கல்ல. அதனால யார் வேணால் விளக்கேற்றலாம், தப்பு இல்லை. இந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு பாரம்பரியமாக ஒன்று சொல்லுவாங்க. விளக்கே திருவே வேந்தனுடனற் பிறப்பே, ஜோதி விளக்கே ஸ்ரீதேவி பெண்மணியே, அந்தி விளக்கே அலங்கார பெண்மணியே, காந்தி விளக்கே காமாட்சி தேவியரே, பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரிபோட்டு குளம்போல் நெய் விட்டு கோலமுடனேற்றி வைத்தேன், பொட்டுமிட்டேன் குங்குமத்தால் பூமாலை சூட்டி விட்டேன், ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் குடி விளங்க, வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க, ஜோதி உள்ள மாதாவை கண்டு கொண்டேன், மங்கில்ய பிச்சை மடிப்பிச்சை தாருமம்மா, சந்தான பிச்சையுடன் தனங்களையும் தாருமம்மா, பெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா, கொட்டில் நிறைய பசுமாடு தாருமம்மா, புகழுடனே வந்து எந்தன் சக்திக்கே நில்லுமம்மா, அகந்தனிலே வந்து எந்தன் அகந்தனிலே வாழுமம்மா. இதை ஒரு முப்பாட்டி காலத்தில் அவங்க சொல்லி கொடுத்து, அவங்க பேத்திக்கு சொல்லி கொடுத்து, அவங்க பேத்திக்கு சொல்லி கொடுத்து, இப்படி செவி வழியாக வந்தது. இப்போ தான் புஸ்தக வடிவில் எல்லா கடைகள்லையும் கிடைக்கிது. ஆனால் இது எவ்வளவு அழகாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி திருவிளக்கு வச்சு இதுக்கு போற்றி சொல்லுவாங்க. 108 போற்றி சொல்லி, விளக்கு என்னுடைய குடும்பம் விளங்க வைக்க வேண்டும், இந்த இல்லம் விளங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வைப்பாங்க. இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த விளக்கில் தேவியை அப்படியே கண்ணால் தெரியுமா. எப்படி சொல்லுவாங்கன்னா, சேவித்தெழுந்திருந்தேன் தேவி வடிவம் கண்டேன், வஜ்ர கிரீடம் கண்டேன் வைடூரியமேனி கண்டேன், முத்துக்கொண்டை கண்டேன் முழு பச்சை மாலை கண்டேன், சவுரிமுடி கண்டேன் தாழை மடல் சூடக் கண்டேன், பின்னழகு கண்டேன் பிறை போல நெற்றி கண்டேன், சாந்துடன் நெற்றி கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன், கமலத் திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டு கண்டேன், மார்பில் பதக்கம் மின்ன மாலை அசையக் கண்டேன், கைவளையல் கலகலன்ன கணையாழி மின்னக் கண்டேன், தங்க ஒட்டியானம் தகதகன ஜொலிக்க கண்டேன், காலிற் சிலம்பு கண்டேன் காலாழி பீலி கண்டேன், மங்கள நாயகியை மனம் குளிரக் கண்டு மகிழ்ந்தேன், அன்னையே அருந்துணையே அருகிருந்து காருமம்மா, வந்த வினையகற்றி மகாபாகியம் தாருமம்மா, தாயாரே உந்தன் தாளடியில் நான் பணிந்தேன், தாயாரே உந்தன் தாளடியில் நான் பணிந்தேன். எதுக்கு சொல்லுவாங்கன்னா, அம்மா உன் பாதார விந்தமே நான் சரணம்னு சரண் புகுந்து விட்டேன், நீ தான் காப்பாற்றணும். ஆனால் அவளுடைய அழகை எப்படி ஒரு பாட்டில் வர்ணிச்சிருக்காங்க பாருங்க. அதாவது கற்பனை கண், கோவிலில் தான் போய் அம்பாளை பார்க்கணுங்கிறதுல கற்பனை கண்ணில் பார்த்தாலே அந்த முத்து கொண்டையாம் முழு பச்சை மாலையாம் அந்த அம்மனுடைய அழகை அவ்வளவு அழகாக இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. இது கிராமங்களில் பாடுவாங்க. இதே அம்மனோட அழகை கிராமத்தில் கிராமிய பாட்டாக பாடுவாங்க. உன்னோட மஞ்ச முகத்தில் குங்குமம் மின்னுதம்மா, உன் மஞ்சள் புடவை கட்டி நீ வார தாயே அப்படியெல்லாம் பாடுவாங்க.
அந்தந்த வட்டாரத்துக்கு தகுந்தாப்புல அன்னையை எப்படி அவங்களுக்கு கற்பனை பண்ணிக்கிறாங்களோ அந்த மாதிரி கற்பனை பண்ணி அவளை கண் முன்னால் கொண்டு வந்து வச்சு இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லாம் வர பெண்களெல்லாம் தெய்வம் அப்படின்னு நினச்சே எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு கொடுப்பாங்க, இனிப்பு கொடுப்பாங்க. ஆக மொத்தம் மகிழ்ச்சிங்கிறது எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும். இந்த ஆடி வெள்ளியில் எல்லார் வீட்லேயும் சாப்பாடும் நிறையா கிடைக்கும், வெத்தலை பாக்கு, ஒரு ரவிக்கத்துண்டு, சீப்பு, கண்ணாடி எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து இந்த கூடி இருந்து குளிர்வது ஆடி மாதத்துலேயும் உண்டு, மார்கழியில் மட்டும் இல்லை, இங்கேயும் உண்டு.